Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி அல்வா தாங்க எப்படி செய்யறது பார்க்க போறோம். இந்த அல்வா செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான இந்த அல்வா வந்துட்டு கண்டிப்பா நீங்க தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துர்க்கேன். அதே அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு சின்ன சின்ன அந்த கட்டிலாம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வயர் விஸ்க் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம அல்வா வந்துட்டு எந்த பிளேட்ல மாத்த போறோமோ அதுல லைட்டா வந்து நெய் தடவிட்டு பொடியை கட் பண்ண நட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதுல வந்துட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மூணையும் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் ஒன்ல ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறேன். அரை கப் கஸ்டர்ட் பவுடருக்கு ஒரு கப் சக்கரை, தண்ணி வந்துட்டு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சக்கரை வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு கம்பி பதத்துக்கு வரும். அதுதான் கரெக்டான ஒரு பதமா இருக்கும். சக்கரை நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிச்சு சக்கரை வந்துட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கும். இதுல நான் கலந்து வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரா பாகோட சேர்க்கும்போது லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடியில தங்கின மாதிரி இருக்கும் கஸ்டர்ட் பவுடர். ஜீரா பாவுல கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். அதிகபட்சமா இதுக்கு 10 நிமிஷம் தாங்க. சூப்பரா அந்த அல்வா ரெடி பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. அடுப்பை சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுல நான் மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த அல்வாவோட நல்லா கலந்து விடுறேன். இப்போ நான் சேர்த்த அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தோம் அப்படின்னா நெய் ஃபுல்லா அந்த அல்வா நல்லா அப்சர்வ் ஆகி பேன்ல ஒட்டாம உங்களுக்கு திரண்டு வரும். அப்போ வந்து கரெக்டான ஒரு பதமா இருக்கும். இதுல மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்த நெய் எல்லாமே நல்லா அந்த அல்வா அப்சர்வ் ஆயிடுச்சு. பேன்ல ஒட்டாம எல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா திரண்டு வரும். தான் ஒரு கரெக்டான ஒரு பதமா இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்னா சுருண்டு வந்துருச்சு. இதை நம்ம ஆல்ரெடி நெய் தடவி நட்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறேன். இதுல வந்துட்டு ஒரு ஸ்பூன்ல நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா செட் ஆயிடும். இப்போ நல்லா நான் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும். இப்போ 1 ஹவர் கழிச்சு எடுக்கிறேன் பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இன்னைக்கு நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரான டேஸ்ட்ல அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.